வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவ் கலாட்டா. எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இங்கே பாருங்கள், எந்த ஊருன்னு தெரியுதுங்களா? ஸோ உங்கள் ஊர் தான், அதான் உங்கள் தமிழ்நாடு, சென்னை தான். சரி, எங்களுது இல்லையான்னு கேட்காதீங்க. எங்களுடைய தமிழ்நாடு, எங்களுடைய சென்னை கூட தான். சரி, சென்னையில் அரை நாள், அதாவது சென்னையில் பாதி நாள் தான் நாங்கள் இங்கே ஒரு திடீர்னு ஒரு பயணம் சென்னைக்கு வந்தோம். ஸோ இந்த வீடியோக்கு பேர் வந்து சென்னையில் அரை நாள், அதாவது பாதி நாள், சென்னையில் பாதி நாள். ஓகே, ஹாஃப் டே அட் சென்னை அப்படின்னு. எதுக்கு மேம் ஹாஃப் டே அப்படின்னு? ஃபுல் டே இருக்க வேண்டியதானே, இன்னும் 2-3 நாள் இருந்து எல்லாம் பார்த்து போக வேண்டியதானே அப்படின்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம அக்னி பூமி திருவண்ணாமலையே பரவாயில்லை, சென்னை விட வெயில் தாங்கிடலாம். இங்கே சென்னையில் வெயில் தாங்க முடியாது. ஸோ பெரிய சல்யூட் கொடுக்குற இவங்க சென்னை பீப்புளுக்கு எல்லாமே. அவ்வளோ வெயில், அப்பா சுவாமி. இது வந்து நாங்கள் ஜான்வரியில் வந்தது. ஜான்வரி ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, அதுக்கு எதை கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஜான்வரி ஸ்பெஷல் மந்தில் நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த ஜான்வரி ஸ்பெஷல் எப்படி இருந்தது, அதாவது ஊருக்கு வந்தது, அப்புறமா எங்களுடைய கல்யாண நாள், அப்புறமா இது தைப்பூசம், எல்லாது பற்றியும் ஒரு ப்ரீஃபாக ஒரு சம்மரி கொடுக்குற மாதிரி, ஒரு லெசன் பண்ணிவிட்டு எப்படி சம்மரி கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் அந்த சம்மரி வீடியோ போட்டிருக்கேன். அது கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ இந்த கண்டினியூஷன் வீடியோவில் நான் வந்து இந்த சென்னையில் நாங்கள் சுற்றி பார்த்தா ஒரே ஒரு இடம், அதுதான் மெரினா பீச். ஸோ மெரினா பீச்சுக்கு வாங்க போகலாம். நீங்களும் போயிருப்பீங்க, வாங்க எங்கள் கூட போகலாம். இப்போ மெரினா பீச்சில் என்ன மரம் இருக்குது அது சுற்றி பார்க்குறதுக்கு, அது என்ன சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கண்டிப்பாக பார்க்கல. உக்காந்து சும்மா அங்கே போயிட்டு தண்ணியில் ஒரு 1 ஹவரில் தான் விளையாடணும், அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், சரியான வெயில். சென்னை மக்களுக்கு மீண்டும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இவ்வளோ வெயில் எப்படி தாங்கிட்டு இருக்காங்க தெரியல. நம்ம திருவண்ணாமலையே பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பெங்களூரில், இது வந்து நான் ஃபெப்ரவரியிலே போய் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஃபெப்ரவரியில் எங்கள் பெங்களூரு ரொம்ப கூலான, ரொம்ப ஸோ சென்னையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தாலே கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கிறது. ஸோ இங்கே கூலான குளிர்ச்சியான பெங்களூரே ஹாட் ஆகும்போது, ஹாட்டான சென்னை இன்னும் வெரி ஹாட்டுக்கு போயிடும் இல்லைங்களா? ஸோ எப்படியோ தாங்கி தான் ஆகணும் இல்லைங்களா? சரி, இப்போது இந்த சென்னையில் இப்போ போயிட்டுருக்கிற இடம் வந்து உங்களுக்கே தெரியும். எனக்கு நிஜமாக எதுவே தெரியல. சும்மா அந்த காரில் உக்காந்துட்டு வந்துட்டு இருக்கிற, அவ்வளோதான். ஆனால் பெங்களூருக்கும் சென்னைக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக கிளென்லினஸ் ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த இடங்கள் மட்டும்தான் கிளென்லினஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ரோடெல்லாம் ரொம்ப க்ளீனாக ரொம்ப அழகாக தான் இருந்தது. டிராஃபிக் பொறுத்தவரை நம்ம கர்நாடகா பெங்களூரோட அவ்வளோ ஒன்றும் டிராஃபிக் நான் எனக்கு தோணல. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு சிக்னலுக்குமே ரொம்ப நேரம், மினிமம் 2 to 3 minutes நிற்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் இங்கே சென்னையில் ஓகே பரவாயில்ல. சென்னைக்கு பொறுத்தவரை அந்த டிராஃபிக் கம்பேர்ட் டு பெங்களூர், சென்னை டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் சிட்டி தாண்டும்போது 1 hour தான் நாங்கள் அந்த சிட்டியை தாண்டிட்டோம். ரொம்பவே ஈஸியாக இருந்தது ஆக்சுவலி. இங்கே எனி டைம் என்ன பீக் ஹவர்ஸில் நீங்கள் எங்கே போனாலும், இங்கே பெங்களூரில் எந்த ஏரியாவில் போனாலும், மாரத்தள்ளி அந்த ஹார்ட் ஆஃப் தி சிட்டி அப்படின்னு சொல்கிறோம், எந்த ஏரியாவுக்கு போனாலும் அவ்வளோதான். நீங்கள் வந்து அந்த சிட்டி தாண்டுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ அது கம்பேர் பண்ணால் நாங்கள் சென்னையோடைய ஒரு அந்த ஃபாஸ்ட் மூவிங் ரோட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அது தவிர நாங்கள் கூடுவாஞ்சேரிக்கு வரும்போது ஒரு கோவிலுக்கு தான் வந்தோம். அங்கே வந்து ஒரு ரோடை பார்த்தோம். அப்பா சுவாமி, இது சென்னையில் ஒரு நாள் படத்தில் பார்த்தா அந்த ரோடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்பவே அந்த ரோட்ஸு அந்த இத்தினோண்டு ரோட்டில் எப்படி அந்த வாழ்க்கையே நடக்குது, எவ்வளோ பேரோட வாழ்க்கை, அந்த உண்மையான வாழ்க்கை அங்கே நடந்துட்டு இருக்கிறது. நாங்கள் ஒரு நாள் வந்து போகிறதுக்கு டர்னிங் ஆக முடியல. கேட்டாக்க ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க, இல்லை நிறைய வண்டி போகுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பக்கமும் இதில் மத்தியத்தில் மட்டும்தான், மத்தியத்தில் அந்த இத்தினோண்டு ரோட்டில் எவ்வளோ அழகு, எவ்வளோ வெஹிக்கிள்ஸில் போயிட்டுருக்குறது, தண்ணி பிடிக்கிறாங்க, அங்கேயே வாழ்வாதாரம் நடக்குது. ரொம்ப ரொம்ப அருமை. இந்த விடுங்க, சென்னை சூப்பர் தான். அதுக்கு தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்னு பேரோ. Straight 6 kilometers. பார்க்கும்போது ஆர்ச்சே இல்லை விஜய். சென்னைக்குலாம் நான் இப்படி வருவோன்னு எதிர்பார்க்கல. நாங்களும் தான் எதிர்பார்க்கல. விஜயா சொல்லு விஜயா. ஒரு நிமிஷத்துல நான் வீடியோ பிடிச்சிருந்தேன். லைவ் லொகேஷன் ராஜி கேட்டுக்கிறாஜே, லைவ் லொகேஷன் அமைச்சிருக்கா.
இப்போ வீடியோ எடுத்திருக்கா, ஒரு லொகேஷன் சொல்லிட்டு இருக்கா. வாவ் கலாட்டா சென்னையில். காணும் பொங்கல் காண மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் வந்த இப்போது சென்னை மெரினா பீச்சில் இருக்கிறோம். ரொம்ப அழகான பிளேஸ், நல்லா இருக்குது. பட் ரொம்ப வெயிலாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். அப்பா ஸ்லிப்பரோடு நடக்கிறதுக்கு பதிலாக ஸ்லிப்பர் இல்லாமல் நடந்தாலே ரொம்ப நல்லா இருக்கிறது. ஒரு மசாஜிங் மாதிரி நல்லா இருக்கிறது நடக்க. வெரி ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல் வித் கிளாஸ் பாட்டில்ஸ். அப்படின்னா சென்னை மெரினா பீச். நாங்கள் வந்திருக்கும் போது, அதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு இவ்வளோ கூட்டம் அப்படின்னா, மறுநாள் காணும் பொங்கல் அன்னைக்கு கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லையாம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சரி நாங்கள் இப்போ எப்படியோ அட்லீஸ்ட் ஜஸ்ட் இது இவ்வளோ அந்த கண்ணுக்கு வரைக்கும் அந்த தண்ணிக்குள்ளே விளையாடுற அளவுக்கு அது விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஓரளவுக்கு விட்டுருக்காங்களாம்மா. ஸோ சீக்கிரமாகவே அந்த போலீஸ்காரங்க அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக எங்களை வந்து வெளியே தள்ளிட்டாங்க. போங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளலை, ஆனால் ஜஸ்ட் போங்க, லைக் போதும் அவ்வளோலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அதாவது காணும் பொங்கல் அன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வந்து சீக்கிரமாகவே காலையில் வெடிகாலமாக போயிட்டுருக்காங்க காணும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா கம்ப்ளீட்லி கூட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க, சொன்னாங்க அவ்வளோதான். அமைதி, மனம் அமைதியாக வேணும். சைலண்ட்டாக வந்து அந்த கடற்கரையில் உட்காந்துடலாமா தோணுது. ஸோ நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பிளான் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வரும். கண்டிப்பாக ஏப்ரல் அண்ட் மேலே கண்டிப்பாக பிளான் பண்ணவே முடியாது. ஏன்னா ரொம்ப ஹாட், வரவே வராதிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸை. எப்படி இருக்குது அப்போ? இன்னும் ஃப்ரெண்டு வந்தா தானேம்மா? ஒரு நிமிஷம் வாங்க. அப்போ பெரிய பெரிய ஆளுடா. அப்போ பெரிய ஆளு சொல்லிட்டு இருக்கேன். அப்பா வந்துடா. அப்போ வந்துடுறா. டேய் அப்போ வந்துடுறா. பெருசா வரலமா? ஓடுற அப்போ இங்கிருந்து ஓடுற நீ தண்ணி வரும்போது கலர் பண்ணி பாக்கெட்டே போட்டுக்கிறாங்க. அப்போ தண்ணி வரும்போது ஓடு. இதே ஒரு நிமிஷம் ஓடு ஓடு ஓடு.
இரு போமா நிற்கிறோம். கோலம் போட்டினா அங்கே வரைஞ்சிருக்கப்பா. ஒரு செப்பல் எங்கிட்ட இருக்கு. நேச்சுரல் விஷயம் அது நேச்சுரல் இல்லை லாங்கெஸ்ட் எங்கேயோ ஸ்டார்டிங் அப்பா அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன் தான் அவங்க இருக்கு. கம்மி குருவிங்க சென்னையில் ஹாஃப் டே முடிந்து விட்டது. ஸோ அந்த வீடியோவும் முடிய போகுது இப்போது. ஸோ வந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தோம். ஸோ கிளம்பிட்டு இருக்கிறோம். இப்போ மெரினா பீச்சை பார்த்துட்டு அப்படியே சென்னைக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் இப்போ பெங்களூருக்கு டர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வாலாஜி ரோடமா இது வந்து டர்ன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வெள்ளூர் தாண்டிட்டு நாங்கள் அப்படியே பெங்களூர் ரீச் ஆக போகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் எங்கே நெக்ஸ்ட்டு ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து பிளான் பண்ணால் கண்டிப்பாக முடியவும் முடியாது. அதனால இது திடீர்னு ஒரு பயணம் தான் எங்களுக்கு. ஸோ அப்படி தான் இங்கே சென்னைக்கு வந்திருந்தோம். அதுவும் பதில் சொன்னேன் பாதி நாள் அப்படின்னு. பாதி நாள் தான் சென்னை, மீதி நாளெல்லாம் ஜெர்னி தான் போச்சு. எங்களோட வாகலாட்ட பயணங்கள் கண்டிப்பாக தொடரும். ஸோ எங்கே எப்போ எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜேஸ்வரி. வாவ் கலாட்டா சார்பில் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.
சென்னைக்கு ஒரு பெரிய வணக்கம் பாய் சொல்லிட்டு இந்த வீடியோவை இப்போவே இங்கேயே முடிச்சிட்டு இருக்கிறேன். சரி, அப்படி நான் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜேஸ்வரி வாவ் கலாட்டா சார்பில். நன்றி, வணக்கம்.